இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பூண்டு காரக்குழம்பு தான் பண்ணேன். இது ரொம்பவே சிம்பிள். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு தேங்காய் மசாலா சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியில் பூண்டை நல்லெண்ணெயில் தாளித்து குழம்பு கூட சேர்த்து குழம்பை இறக்கிடலாம். இன்றைக்கி வந்து சிவப்பு கீரை இருந்துச்சு, அதை நல்லா கட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கீரையும் அது கூட சேர்த்துட்டு இது ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இறக்கும் போது தேங்காய், வெள்ளைப்பூண்டு, வத்தல், சீரகம் அரைச்ச தேங்காய் மசாலையும் அது கூட சேர்த்து நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கும் போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கீரை இறக்கியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து பூண்டு காரக்குழம்பு கீரையும் தான். இப்படி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.